நாங்கள் ESW ரோபோ ட்ரேடிங்கில் புது வெர்ஷன் வந்து கொண்டு வந்திருக்கோம். அதாவது வெர்ஷன் 10 அப்படிம்பாங்க. அந்த வெர்ஷனில் இது வரைக்கும் நாங்கள் எல்லா அல்கோ ட்ரேடரும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு 48 ஸ்ட்ராட்டஜி இருக்குது. நீங்கள் எத்தனை விதமான ஸ்ட்ராட்டஜி எடுத்து போட்டாலுமே ஒரு நாள் ஒர்க் ஆகும் அந்த ஸ்ட்ராட்டஜி, மற்றொரு நாள் வந்து ஒர்க் ஆகாமல் போயிடும். ட்ரேடிங் பக்கம்லாம் போனால் ரொம்ப ரிஸ்க்கு. நம்ம அமௌண்ட்டை போட்டனாலே அது வந்து கிடைக்குமா கிடைக்காதான்னு தெரியாது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து லேர்னிங், தென் ரிமூவ் 90% பீப்புள் வந்து லாஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க மார்க்கெட்டில். அப்படின்னா இந்த 90% பீப்புள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அல்கோ இஸ் ஏ டூல். அது வந்து உங்களுக்கு சம்பாரித்து கொடுக்குற ஒரு டூல் கிடையாது. நிறைய பேர் என்னென்னா டூலை வாங்கி வச்சுட்டு ஆன் பண்ணி வச்சுட்டா அது ப்ராஃபிட் பண்ணி கொடுக்கும் அப்படின்னா கண்டிப்பாக கொடுக்காது. என்னுடைய சம்பளம் எனக்காக இன்னும் சம்பாதிக்கும், அதுக்கு நான் என்ன பண்ணணும்? ஷேர் மார்க்கெட்டில் எவ்வளோ தூரம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது? ஜீரோ எக்ஸ்பீரியன்ஸ். அது எப்படி உங்களுக்கு சம்பாரிச்சு கொடுக்கும்னு நம்புறீங்க? ஒன்றுமே கற்றுக்காம எனக்கு பணம் மட்டும் பண்ண கொடுக்கும் அப்படின்னா எப்படி கொடுக்கும்? பேர் வந்து 3 மந்த்லேயே கற்றுக்கலாம் எங்ககிட்ட கோர்ஸ் வந்தீங்கன்னா அப்படிங்கிற மாதிரியான நிறைய அதெல்லாம் சுத்த போய் மேடம். புட் சைடு 250 ரூபா இருந்த கான்ட்ராக்ட் வெறும் 50 ரூபாய்க்கு வந்துருச்சு. 50 ரூபா இருந்த கான்ட்ராக்ட் 850 ரூபாய்க்கு வந்துருச்சு. ஸோ யாருமே ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. நீங்கள் தூங்கிட்டு இருப்பீங்க, காலையில் எந்திரிச்சு பார்த்தா உங்கள் பணம் உங்கள்கிட்ட இல்லாமல் போயிடும். இட்ஸ் லைக் கேம்பிளிங். ரிஃப்ளெக்ட் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ரக்ஷயா பார்த்தி. இன்னைக்கு நம்ம கூட ட்ரேடிங் அண்ட் கோல்டு சம்பந்தமாக நிறைய விஷயங்களை ஷேர் பண்ண ESW ரோபோ ட்ரேடிங் அண்ட் ட்ரேடிங் அகாடமி ஃபவுண்டர் சையத் அவர்கள் தான் இருக்காரு. அவர்கிட்ட நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கம். வணக்கம் மேடம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேடம். ஓகே, எனக்கு வந்து ஃபஸ்ட்டு உங்ககிட்ட கேட்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஐடியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்கீங்க கிட்டத்தட்ட 25 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸில். ஸோ அங்கே நல்ல உங்களுக்கான ஒரு சேலரியுமே கிடச்சிருக்கும். ஆனால் அதெல்லாம் விட்டுட்டு நீங்கள் ட்ரேடிங்கில், அதுவும் ஆப்ஷன் ட்ரேடிங் சூஸ் பண்ணி இதுக்குள்ளார வந்ததுக்கான ரீசன் என்ன? ஸோ 25 இயர்ஸ் தான் நம்ம ஐடியில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். ஐடியில் வந்து ஒர்க் பண்ணுறது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. இதை பற்றி ஸ்ட்ராங்கான வீடியோ ரிஃப்ளெக்ட்லேயே நான் கொடுத்துருக்கேன். ஸோ ஐடியோட கொடூரமான பக்கங்கள் எப்படி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ ஐடியில் ஒரு ஏஜ் ஆனதுக்கப்புறம் எல்லோரையும் வந்து லே ஆஃப் பண்ணுவாங்க, இல்லைனா உங்களுக்கு ப்ரொமோஷன் கொடுக்க மாட்டாங்க. அந்த மாதிரி நிறையா இது நடக்கும். ஸோ எனக்கும் அது மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்தது. ஸோ அதுக்கப்புறம் தான் நான் வந்து 2020 ஃபுல் டைம் ட்ரேடராக மாறுறேன். ஸோ மாறுறப்ப லாட் ஆஃப் சேஞ்சஸ், அப் அண்ட் டவுன்ஸ், நிறையா லாஸஸ் வந்துச்சேன். ஸோ அதுக்கப்புறம் சக்ஸஸ்ஃபுல் ட்ரேடரானேன். ஸோ அதை பற்றிய டீட்டெயில் நான் வந்து உங்களுக்கு விளக்கமாக சொல்கிறேன். இப்போ நீங்கள் இந்த ட்ரேடிங்கில் வந்து நியூவாக ஒன்று கொண்டு வந்திருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க. அது என்ன, அதை பற்றி எங்களுக்கு கொஞ்சம் கிளியராக சொல்லுங்களேன். இப்போ நாங்கள் ESW ரோபோ ட்ரேடிங்கில் புது வெர்ஷன் வந்து கொண்டு வந்திருக்கோம். அதாவது வெர்ஷன் 10 அப்படிம்பாங்க. அந்த வெர்ஷனில் இது வரைக்கும் நாங்கள் பண்ண மிஸ்டேக்ஸ் எல்லாத்தையும் ஓவர்டேக் பண்ணி புது வெர்ஷனாக கொண்டு வந்திருக்கோம். ஸோ அது எப்படி அப்படின்னா, இன்றைக்கி அல்கோ ட்ரேடிங் எல்லா அல்கோ ட்ரேடரும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு 48 ஸ்ட்ராட்டஜி இருக்குது. எபோவ் 48 ஸ்ட்ராட்டஜி. அந்த 48 ஸ்ட்ராட்டஜியில் இஃப் கண்டிஷன் போட்டு RSI எபோவ் 70க்கு மேலே இருந்தால் செல் பண்ணு, எபோவ் 30க்கு மேலே இருந்தால் பை பண்ணு, MACD வேல்யூ 5க்கு மேலே இருந்தால் பண்ணு, -5க்கு கீழே வந்தால் செல் பண்ணு, +5க்கு மேலே இருந்தால் பை பண்ணு, பொல்லிங்கர் பேண்டு அப்பர் பேண்டில் இருக்கா பை பண்ணு, லோயர் பேண்டில் இருக்கா செல் பண்ணு, மிட் ரேஞ்சில் இருக்கா, ஸோ எந்த சைடு வேணாலும் மார்க்கெட் போகலாம் அப்படின்னு ஒவ்வொரு வேல்யூவாக கொடுக்குறாங்க. சூப்பர் ட்ரெண்டாக இருக்கட்டும், RSIயாக இருக்கட்டும், MACDயாக இருக்கட்டும், ATRாக இருக்கட்டும், நீங்கள் எத்தனை விதமான ஸ்ட்ராட்டஜி எடுத்து போட்டாலுமே, எல்லாருமே மிக்ஸ்அப் பண்ணாலுமே இந்தந்த வேல்யூ மீட்டப் பண்ணால் தான் நீ எடுக்கணும் அப்படின்னு சொல்லி எடுக்கிறப்ப ஒரு நாள் ஒர்க் ஆகும் அந்த ஸ்ட்ராட்டஜி, மற்றொரு நாள் வந்து ஒர்க் ஆகாமல் போயிடும். அப்போ இந்த அல்கோ ட்ரேடிங் பண்ணுறவங்க எல்லாருமே வந்து பெரிய லாஸை சந்திச்சுக்கிட்டே இருக்காங்க. ஸோ அந்த லாஸ்லேருந்து ரெக்கவர் பண்ணணுன்னா அந்த ஸ்ட்ராட்டஜியை வந்து டீகோட் பண்ணணும். அப்போ இந்த ஸ்ட்ராட்டஜி இல்லாமல் எப்படி ட்ரேடு பண்ணுறது? ஏன்னா ஒரு ஸ்ட்ராட்டஜி முடிஞ்சதுக்கப்புறம் தான் இந்த லெவலை ரீச் பண்ணுது அப்படின்னு சொல்லி காமிக்கும். ஆனால் நம்மளோடது வந்து லெவல் பேஸ்டு ட்ரேடிங். ஒரு பிபனாசி லெவலை பேஸ் பண்ணி இந்த ட்ரேடை எப்படி நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போகிறோம் அப்படிங்கிறது தான் இங்கே வந்து கோடிங்காக எழுதியிருக்கோம். ஸோ இந்த கோடிங் வந்து உங்களுக்கு அல்டிமேட்டாக ப்ராஃபிட் வந்து எடுத்து கொடுத்துக்கிட்டே இருக்குது. அதுக்கான எஃபர்ட்டை வந்து எங்கள் கம்யூனிட்டி மெம்பர்ஸ் வந்து போட்டுக்கிட்டே இருக்காங்க. டெய்லி ட்ரேட் எடுக்கிறாங்க. ஜூம் மீட்டிங் டெய்லி 9:15 நாங்கள் ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம். ஸோ அந்த மீட்டிங்கில் வந்துட்டு இந்த லெவல் பேஸ்டு ட்ரேடிங் எப்படி கற்றுக்கலாம் அப்படிங்கிறத அவங்களே பார்க்குறாங்க. அது மூலியமாக அவங்க ட்ரேட் எடுத்துக்கிட்டு இருக்காங்க.
இப்போ பொதுவாகவே ட்ரேடிங் அப்படின்னு சொல்லும் போதே பொதுவாக நம்ம நார்மல் பீப்புள் அப்படின்னு போனோம்னாலே அவங்க சைடில் இருந்து சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா ட்ரேடிங் பக்கம்லாம் போனால் ரொம்ப ரிஸ்க்கு, நம்ம அமௌண்ட்டை போட்டனாலே அது வந்து கிடைக்குமா கிடைக்காதான்னு தெரியாது, ஸோ நமக்கு லாஸ் தான் ஆகும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் தான் இருக்கு இல்லையா? இதுக்கான காரணம் என்னவா இருக்குங்க? ஸோ ஃபஸ்ட்டு வந்து லேர்னிங் தென் ரிமூவ் அப்படின்னு நான் எல்லா பேட்டிலையும் நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் லேர்ன் பண்ணால் மட்டும்தான் இருக்கிற எல்லாம் ரிமூவ் பண்ணிங்கன்னா ஏர்னிங் வரும். அப்போ நீங்கள் எவ்வளோ தான் பணம் வச்சுருந்தாலும் லேர்னிங் இல்லாட்டினா ஏர்னிங் உங்களுக்கு கிடையவே கிடையாது. அட் எனி காஸ்ட் எல்லாமே ஜீரோ ஆகிடும். இன்றைக்கி வர்றவங்க எல்லாருமே வந்து பணத்தை மட்டும் வச்சுக்கிறாங்க, லேர்னிங்க்கு எதுக்கும் போக மாட்டேங்கிறாங்க. ஏதோ ஒரு சாஃப்ட்வேரை வாங்கி இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அது மூலியமாக நம்ம பணத்தை போட்டோம்னா பணம் ஜென்ரேட் பண்ணி கொடுத்துரும் அப்படின்னு நம்புகிறாங்க. ஸோ அது மாதிரி இருக்கிறவங்க எல்லாருக்குமே பணம் வந்து ஜீரோ ஆயிரும். ஸோ அவங்க சொல்கிற வேர்டு தான் வந்து ட்ரேடிங் பக்கம் போனீங்கன்னா நீங்கள் லாஸ் ஆகிடுவீங்க அப்படிம்பாங்க. அப்போ அவங்க எந்த அளவுக்கு ட்ரேடிங்கில் லேர்னிங்கில் இருக்காங்க, எவ்வளோ தூரம் கற்றுக்கிட்டு இருக்காங்க, எத்தனை வருஷம் இந்த ட்ரேடிங்கில் இருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் வெரி இம்பார்ட்டன்ட் க்யூ. அந்த க்யூவில் யார் சக்ஸஸ் ஆகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 99% தோல்வியை சந்தித்தவங்களால மட்டும்தான் 100% சக்ஸஸை டேஸ்ட் பண்ண முடியும். இது வந்து எழுதப்படாத விதி. ஸோ அதனால தான் செபி சொல்கிறாங்க 90% பீப்புள் வந்து லாஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க மார்க்கெட்டில். அப்படின்னா இந்த 90% பீப்புள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திடீர்னு கையில் பணத்தை வச்சுக்கிட்டு உள்ளே வந்து ஷேர் மார்க்கெட்டுக்குள்ளே போடுறது, யாரோ ஒருத்தவங்க சொல்கிறத நம்பி காலை வாங்குறது, புட்டை வாங்குறது, மார்க்கெட் ஏறுனா ஸோ அங்கே ப்ரீமியம் டிகே இருக்குது, ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ இருக்குது, என்ன ஏதுன்னு எல்லாமே அனலைஸ் பண்ணி பார்க்கணும். ஆக நம்ம ட்ரேடிங்கில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ட்ரெடிஷ்னல் மெத்தடு பிபனாசி லெவலில், ஆட்டோமேட்டிக் பிபனாசி லெவல். இப்போ எல்லோரும் ட்ரேடு எடுக்கிறப்ப ஸ்டாக்ஸில் வந்து ஹையையும் லோவையும் மார்க் பண்ணி 0% இருக்கா, கோல்டன் ரேஷியோ 62%, இல்லை 38%, 50%, 78%, இதை பேஸ் பண்ணி எல்லாருமே ஸ்டாக்ஸில் எடுப்பாங்க. நம்ம அதை என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா பேங்க் நிஃப்டி ஃபியூச்சர், நிஃப்டி ஃபியூச்சர், சென்செக்ஸ் ஸ்பாட் இந்த மூணுதுலேயும் வச்சுட்டு ஒரு லெவலை மார்க் பண்ணிவிட்டு அந்த லெவல்லேருந்து மேலே போச்சுன்னா பையேடு, அந்த லெவல்லேருந்து கீழே போச்சுன்னா செல்லேடுன்னு சொல்கிறோம். அப்போ இந்த ரூலெல்லாம் நாங்கள் வந்து கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சி ஆல்ரெடி இருக்கிற ரூலு தான். அது மார்க்கெட்டில் எப்படி சர்வே ஆகுது, எந்த லெவலை பேஸ் பண்ணி இது நடந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு பார்க்குறப்ப ஒரு 20 ரூல் வந்து நாங்கள் டிஃபைன் பண்ணி வச்சுருக்கோம். அந்த 20 ரூலில் ஜஸ்ட்டு 4 ரூல் தான் எவ்ரிடே நடந்துக்கிட்டே இருக்குது. ஸோ அந்த 4 ரூலை கரெக்டாக கண்டுபிடிச்சி நம்ம ட்ரேடு பண்ணலாம். ட்ரேடு பண்ணுறப்ப அதோட சக்ஸஸ் ரேஷியோ ஆகும். இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா 2 கேண்டில் மேலே ஏறிடுச்சுன்னா போய்க்கு பை போவாங்க, அங்கே ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். இல்லை கீழே 2 கேண்டில் இறங்கிருச்சு, ரெட் கேண்டில் விழுந்துருச்சுன்னா அங்கே போய் செல் அடிப்பாங்க, அங்கே ஒரு சப்போர்ட் இருக்கும், மார்க்கெட் ரிவர்சல் ஆகும். அப்போ நிறைய பேர் சொல்கிறது நான் போய் எடுக்கிறேன் மார்க்கெட் கீழே இறங்கிருச்சு, நான் போய் விற்கிறேன் மார்க்கெட் மேலே ஏறுது அப்படிங்கிறாங்க. அப்போ இது எல்லாமே ஒரு லெவல் பேஸ்டு, ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் அண்டு பிபனாசி லெவல் பேஸ்டு தான் நடந்துக்கிட்டே இருக்குது. ஸோ அந்த லெவலை வந்து ஈஸியாக நாம் சொல்லித்தரோம். இஎஸ் ட்ரேடிங் அகாடமின்னு ஒன்று ஆரம்பிச்சு, ஸோ அதில் இந்த ட்ரேடிங் எப்படி நடக்குது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு எல்லாருக்கும் ஃபீட் பண்ணுறோம். அந்த ஃபீட் பண்ணிவிட்டு அதை வந்து லைவ் ட்ரேடிங்கில் நம்ம காமிக்கிறோம் எல்லாருக்குமே. இப்படி தான் நடக்குது, இந்த ரூலை வந்து பிரேக் பண்ண மாட்டேங்குது, இந்த ரூல் படி தான் இந்த மார்க்கெட் நடக்குது அப்படின்றத நாங்கள் அல்கோ ட்ரேடிங் மூலிமா, அல்கோ ஈஸியாக டூல், அது வந்து உங்களுக்கு சம்பாரித்து கொடுக்குற ஒரு டூல் கிடையாது, ஓகேங்களா? அந்த டூலை நம்ம எப்படி யூட்டிலைஸ் பண்ணுறோம், அந்த டூலை எப்படி நம்ம ப்ராஃபிட்டபிள் டேவாக மாற்றுறோம் அப்படின்னா உங்களுக்கு நாலேஜ் இருந்தால் மட்டும்தான் எவ்வளோ நாள் நீங்கள் மார்க்கெட்டில் இருக்கீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு ப்ராஃபிட் எடுத்து கொடுக்கும். ஆனால் இன்றைக்கி நிறைய பேர் என்னென்னா டூலை வாங்கி வச்சுட்டு ஆன் பண்ணி வச்சுட்டா அது ப்ராஃபிட் பண்ணி கொடுக்கும் அப்படின்னா கண்டிப்பாக கொடுக்காது. உங்களுக்கு 5 ட்ரேடு வீக்லி எடுக்குதுன்னா 2 ட்ரேடு உங்களுக்கு ப்ராஃபிட்டபுளாக இருக்கும். அது எப்போனா ஒன் சைடு மார்க்கெட்டாக இருக்கிறப்ப மட்டும்தான் அது நடக்கும். ஸ்விங் ட்ரேடில் இல்லை கேப் அப் கேப் டவுன் ஆகிறப்ப எல்லாம் உங்களுக்கு பெரிய ஹியூஜ் லாஸை கொடுத்துக்கிட்டே இருக்கும். அப்போ இந்த லெவல் பேஸ்டு ட்ரேடிங்கை கற்றுக்கிட்டால் மட்டும்தான் நம்ம சக்ஸஸ்ஃபுல் ட்ரேடர் ஆக முடியும். கண்டிப்பாக. எனக்கு ஒரு பர்சனலாக ஒரு டவுட் இருக்குது, இந்த ட்ரேடிங் அப்படிங்கிறது படித்தவங்க அண்ட் அதையும் தாண்டி பணக்காரங்க மட்டும்தான் பண்ண முடியுமா? யார் வேணாலும் பண்ணலாம். அதுக்கு அடித்தளம் எங்கிறது ஸ்டார்ட் ஆகுது? ஏன்னா இப்போ நம்ம பார்க்குறோம் எங்கே இருந்தாலுமே சரி, ஒன்று பெரிய பெரிய பிஸ்னஸ் மேன்ஸாக இருப்பாங்க, இல்லைனா நல்லா படித்தவங்களாக இருப்பாங்க, அப்படிப்பட்டவங்க தான் இந்த ட்ரேடிங் பக்கம் போகிறது உண்டு. ஸோ நார்மலாக இருக்கக்கூடிய ஒரு பீப்புள் வந்து அந்த பக்கம் போகிறதுக்கு யோசிக்கிறாங்க. ஸோ அதெல்லாம் படித்தவங்க தான் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்லாம் இருக்குது இல்லையா? ஸோ அதுக்கான விஷயம் எங்கே இருக்குது, அதை பற்றி எங்களுக்கு கொஞ்சம் கிளியராக சொல்லுங்கள். இன்றைக்கி எதாக இருந்தாலும் இப்போ கார் ஓட்டணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா பேஷன் இருக்கணும். அப்படி இருந்தால் தான் நீங்கள் டிரைவிங் லைசன்ஸ் வாங்குவீங்க, மற்றதெல்லாம் பண்ணுவீங்க. அதை பற்றி பயந்துக்கிட்டே இருந்தீங்கன்னா ஸோ அந்த சைடே போக மாட்டீங்க.
ஸோ எதாக இருந்தாலும் ஒரு பேஷனோட நீங்கள் பண்ணுறப்ப மட்டும்தான் அது சக்ஸஸ்ஃபுல் ஆகும். இன்றைக்கி ஷேர் மார்க்கெட்டில் நிறைய பேர் வந்து பணம் படித்தவங்களும் இருக்காங்க அப்படின்னா நிறைய விஷயங்களை கற்றுக்கிட்டு இருப்பாங்க. பணம் இருந்தால் தான் ட்ரேட் பண்ண முடியும். 0 அமௌண்ட்டை வச்சுட்டு ட்ரேடெல்லாம் பண்ண முடியாது. பணம் ஒரு காரணியாக இருந்தாலும் மொத்தத்தில் நமக்கு ஐடியாஸ் வேணும், மைண்ட் செட் வேணும், சைக்கலாஜிக்கலாக நம்ம வந்து டிஃபைன் ஆகணும். ஸோ மார்க்கெட் எந்த டைரெக்ஷனில் போகுதுன்னு தெரிஞ்சுக்கணும், லெவல் பேஸ்டு ட்ரேடிங் எப்படி நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் பேஸ்ட் ஆன் எக்ஸ்பீரியன்ஸில் தான் நடக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் அந்த லெவலை மட்டும் ஃபாலோ பண்ணணும். இந்த லெவலை பிரேக் பண்ணிடுச்சுன்னா மார்க்கெட் இவ்வளோ தூரம் போகும், இவ்வளோ தூரம் வரும் அப்படிங்கிறத நம்ம டீட்டெயிலாக நம்ம வந்து டெய்லி லைவ் ஜூம் மீட்டிங்கில் கண்டக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கோம். நம்ம என்ன சொல்லித்தரோமோ அதை லைவ் ஜூம் மீட்டிங்கில் அப்படியே அங்கே என்ன சொல்லித்தரோமோ அதை எடுக்கிறாங்க. அந்த கம்யூனிட்டியில் எல்லாருமே ட்ரேட் பண்ணுறாங்க, சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணுறாங்க. இப்போ நான் வந்து ஒரு ஒர்க் போயிட்டுருக்கேன். எனக்கு ஒரு 15K சேலரின்னு வச்சுப்போம். இந்த 15K சேலரி வச்சு எனக்கு ட்ரேட் பண்ணணும், நான் சம்பாதிக்கிற இந்த காசு வந்து எனக்காக இன்னும் 2 சம்பாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு தாட் இருக்கும் இல்லையா? ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் நான் ட்ரேடிங்குள்ளார வரேன் அப்படின்னா நான் என்ன மாதிரியான விஷயங்கள் பண்ணணும்? என்னுடைய சம்பளம் எனக்காக இன்னும் சம்பாதிக்கணும், அதுக்கு நான் என்ன பண்ணணும்? ஸோ அந்த மாதிரி விஷயத்தில் போனீங்க அப்படின்னா நீங்கள் ஆல்ரெடி ஒரு ஆக்டிவ் சேலரியில் இருக்கீங்க, உங்களுக்கு ஒரு பேசிவ் இன்கம் வேணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்றீங்க அப்படின்னா நீங்கள் ஷேர் மார்க்கெட்டில் எவ்வளோ தூரம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது? நோ, 0 எக்ஸ்பீரியன்ஸ். அது எப்படி உங்களுக்கு சம்பாரிச்சு கொடுக்கணும்னு நம்புறீங்க? ஓகே, அது அங்கே தப்பு தானே. இப்போ நீங்கள் ஒரு வேலைக்கு போகிறீங்க, ஸோ உங்களுக்கு எதுக்காக வேலை கொடுத்தாங்க? எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, அதை பற்றி தெரிஞ்சிருக்குன்றதுக்காக. ஃபஸ்ட்டு நீங்கள் படிச்சிருக்கீங்க, ஒரு டிகிரியோ ஏதோ ஒரு மாஸ்டர் டிகிரியோ குவாலிஃபை ஆனால் தான் நீங்கள் அந்த வேலையிலே இருக்க முடியும். ஓகேங்களா? ஸோ வித்தவுட் நாலேஜ் அவங்க எப்படி உங்களை ரெக்ரூட் பண்ணுவாங்க? கண்டிப்பாக பண்ணவே மாட்டாங்க, வேலையே கிடைக்காது. அதே மாதிரி தான் ட்ரேடிங்கில் நீங்கள் எவ்வளோ கற்றுக்குறீங்க, ஒன்றுமே கற்றுக்காமல் எனக்கு பணம் மட்டும் பண்ணி கொடுக்கும் அப்படின்னா எப்படி கொடுக்கும்? இப்போ நான் அதை எப்படி லேர்ன் பண்ணிக்கிறது, எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது, அதுக்கான அடித்தளம் எங்கிறது? அப்படி கேட்டிங்கன்னா நீங்கள் நிஃப்டி 50 ஸ்டாக்ஸை வாங்கி வச்சுக்கலாம். ஸோ 1 or 2 ஸ்டாக்ஸை வாங்கி நீங்கள் 52 வீக்ஸ் லோ என்ன இருக்குது, 52 வீக்ஸ் ஹையாக. இப்போ இல்லை சார், இப்போ எனக்கு 0 நாலேஜ் இருக்குது சார் ட்ரேடிங்கில். இப்போ உங்களை மாதிரி ஆட்கள்கிட்ட நான் வரும்போது நீங்கள் அதை எனக்கு சொல்லி தரீங்களா? நீங்கள் என்ன மாதிரி அதை கொண்டு போவீங்க? ஸோ பிகினர்ஸாக இருக்கிறவங்களுக்கு ஒன்றுமே சொல்லித்தர முடியாது. ஓகேங்களா? அட்லீஸ்ட் அவங்க மார்க்கெட்டில் 1 or 2 இயர்ஸ் இருக்கிறவங்களுக்கு தான் நாங்கள் சொல்லி கொடுக்குறது ஈஸியாக கன்வே ஆகும். ஓகே. ஸோ உங்களுக்கு வந்து ஒரு கேண்டில் ஸ்டிக்னா என்ன, இதுதான் கேண்டில் ஃபார்ம் ஆகுது, ஸோ ஓப்பன் இங்கே இருக்குது, க்ளோஸ் இங்கே இருக்குது, ஸோ இங்கேருந்து இவ்வளோ தூரம் போகும் அப்படின்னா அது லாங் ஸ்டடி. வித்தின் ஏ வீக்கு, வித்தின் ஏ மந்த்தெல்லாம் நீங்கள் கற்றுக்க முடியாது. ஸோ இட் வில் டேக் another 1 year நீங்கள் ட்ராவல் பண்ணணும். அது சம்மந்தமான யூடியூப்பில் மென்டர்ஸ் நிறையா இருக்காங்க. நிறைய சார் 1 month 2 monthல கற்றுக்க முடியாது, நிறைய பேர் வந்து 3 monthலேயே கற்றுக்கலாம். எங்ககிட்ட கோர்ஸ் வந்தீங்கன்னா அப்படிங்கிற மாதிரியான நிறைய அதெல்லாம் சுத்த பொய் மேடம். போய் 1 or 2 monthsலாம் யாருமே கற்றுக்கிறோம். உங்கள் பணம் உங்களை விட்டு, நான் எக்ஸ்பெஷலி சொல்கிறது ஆப்ஷன் ட்ரேடிங். நீங்கள் ஸ்டாக்ஸில் போகிறதா இருந்தாலும் அதே தான் நடக்கும். ஒரு ஸ்டாக்ஸ் நீங்கள் வாங்கி வச்சுருப்பீங்க, ஸோ 250 ரூபாய்க்கு வாங்கினது 200 ரூபாய்க்கு வந்துடுச்சுன்னா என்ன ஆகும்? உங்கள் மனசு ஐயோ அதையே நினச்சிக்கிட்டே இருப்பீங்க, உங்களால் தூங்க முடியாது, ரெஸ்ட்லெஸ்ஸாக இருப்பீங்க. அப்போ அந்த விஷயத்தை கற்றுக்க மட்டும்தான் இன்வெஸ்ட்டாக நீங்கள் பார்க்கணும். இப்போ எப்படி நீங்கள் ஒரு கம்பெனியில் போய் வேலை பார்க்குறீங்க, ஒரு பொசிஷன்லேருந்து அடுத்த பொசிஷன், சீனியர் பொசிஷன், லோயர் பொசிஷன்லேருந்து ஹையர் பொசிஷன் போகிறீங்க அப்படின்னா பேஸ்ட் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ். ஒரு ஃப்ரெஷரை கொண்டு போய் சீனியாரிட்டியில் போடுவாங்களா? போட மாட்டாங்க. அங்கே போனால் சொதப்ப தான் ஆரம்பிப்பாங்க. அதே மாதிரி நீங்கள் ஷேர் மார்க்கெட்டுக்குள்ளே வரப்போ 1 or 2 months எக்ஸ்பீரியன்ஸில் நீங்கள் பண்ணிவிடுவேன் அப்படின்னா இந்த மார்க்கெட் என்ன மாதிரி பண்ணிகிட்டு இருக்குது தெரியுங்களா? யூனியன் பட்ஜெட் அன்னைக்கு நீங்கள் பார்க்குறீங்க, யூனியன் பட்ஜெட் அன்னைக்கு பேங்க் நிஃப்டி, சென்செக்ஸ் எல்லாமே நல்லா தான் நார்மலாக போயிட்டு இருந்தது. கரெக்டாக 11 o'clock பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி டிரான்சாக்ஷன் டேக்ஸோட பர்சன்டேஜை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. 0.02லேருந்து 0.05ன்னு சடான 500 பாயிண்ட் கீழே விழுகுது. அப்போ வாங்கி வச்சுருந்தவங்களாம் என்ன ஆவாங்க? ஸோ வெரி நெக்ஸ்ட் டே நீங்கள் எடுத்துக்கோங்க, இந்தியா ட்ரேட் டீல் பண்ணுது. ஸோ அமெரிக்காவோட ட்ரேட் டீலில் சைன் போட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓவர் நைட்டில் இங்கே பார்த்தீங்கன்னா 200 பாயிண்ட் 2000 பாயிண்ட் பேங்க் நிஃப்டியில் ஹை ஆகுது. அதே மாதிரி நிஃப்டியில் 1200 பாயிண்ட் வந்து ஹை ஆகுது. அப்போ புட் சைடு 250 ரூபா இருந்த கான்ட்ராக்ட் வெறும் 50 ரூபாய்க்கு வந்துருச்சு. 50 ரூபா இருந்த கான்ட்ராக்ட் 850 ரூபாய்க்கு வந்துருச்சு. ஸோ யாருமே ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. நீங்கள் தூங்கிட்டு இருப்பீங்க, காலையில் எந்திரிச்சு பார்த்தா உங்கள் பணம் உங்கள்கிட்ட இல்லாமல் போயிடும். இட்ஸ் லைக் கேம்பிளிங். அப்போ இன்ட்ராடேயில்
ப்ராப்பராக உட்காந்து லெவல்ஸாக பார்த்து ட்ரேட் எடுக்கணும். அதை விட்டுட்டு நான் பொசிஷனை வாங்கி வைக்கிறேன், ஆப்ஷன் ட்ரேடிங்கை பற்றி பேசுகிறேன். ஸோ நீங்கள் வந்து 2 லட்ச ரூபாய்க்கு ஒரு பொசிஷன் எடுத்து வச்சுருக்கீங்கன்னா 850 ரூபா ஒரு குவான்டிட்டி அப்படின்னு 200 குவான்டிட்டி எடுத்து வச்சுருக்கீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 1,70,000 ஒரு பொசிஷன் எடுத்து வச்சுருக்குது. அடுத்த நாள் ஜஸ்ட் ஒரு 50,000 ரூபாய்க்கு வந்துருச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? 25,000 ரூபாய்க்கு வந்துச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? உங்களோட ஹார்ட் ஏர்னிங் மணி ஒரே நிமிஷத்தில் போகிறதுக்கான சான்சஸ் ரொம்ப ரொம்ப 99% சான்சஸ் அதிகம். அந்த 1% தான் இருக்குது. அப்போ நீங்கள் இதில் கற்றுக்கிறதுக்கு எவ்வளோ நாள் நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்க. நிறைய பேர் வந்து பை டுடே பிடிஎஸ்டிம்பாங்க, பை டுடே செல் டுமாரோ அப்படிம்பாங்க. ஸோ இன்றைக்கி வாங்கிட்டு வச்சுருக்க பொசிஷன் நாளைக்கு எப்படி நடக்கும், நாளைக்கு எப்படி நடக்கிறோங்கிறது யாருக்குமே தெரியாது. கிஃப்ட் நிஃப்டி ரன் ஆகிட்டுருக்கு. ஓவர் ட்ரேடு நம்ம மார்க்கெட் வந்து 330 முடிஞ்சிருது. அதுக்கப்புறம் வந்து சிங்கப்பூர் மார்க்கெட் ரன் ஆகிட்டுருக்கு. அங்கே இருக்கிற குளோபல் கியூஸ் என்னன்னு பார்த்துட்டு அதுலேருந்து பேங்க் நிஃப்டி கேப் அப் ஆகும், கேப் டவுன் ஆகும். அப்போ ஒரு பொசிஷன் எடுத்து வச்சுருந்தா 2 ப்ராபபிலிட்டியில் மார்க்கெட் மேலே ஏறுது, கீழே இறங்குது. அதில் எத்தனை பேர் லூஸ் பண்ணுறாங்க? எத்தனை லட்சம் கான்ட்ராக்ட் இப்போ வந்து 2 லட்சம் பேர் கான்ட்ராக்ட் வந்து மார்க்கெட் மேலே ஏறும்னு பெட் கட்டியிருப்பாங்க. 3 லட்சம் பேர் கீழே இறங்கணும்னு பெட் கட்டியிருக்காங்க. மார்க்கெட் வேறு டைரெக்ஷன் போகிறப்ப இப்போ மேலே ஏறுதுன்னு போடுறப்ப இந்த 2 லட்சம் பேர் கான்ட்ராக்ட் உள்ளவங்க சர்ப்ளஸ் ஆவாங்க, ப்ராஃபிட் ஆவாங்க. ஆனால் கீழே 3 லட்சம் பெட் கட்டியிருக்கவங்க, புட் சைடு கட்டியிருக்கவங்க எல்லாருமே லாஸில் தான் போவாங்க. ஸோ அதனால தான் சொல்லுது, செபி என்ன சொல்லுது, 90% பீப்புள் வந்து லாஸ் ஆகுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. நீங்களாக வந்து ட்ரேடு பண்ணக்கூடாது. இது போயிடும், இது நடக்கும் அப்படின்லாம் பண்ணவே கூடாது. ஸோ ஒரு லெவலை பேஸ் பண்ணி ட்ரேடு கான்ஃபிடென்ட்டாக எடுத்தால் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல் ஆகும். அதை தான் நாங்கள் இங்கே வந்து சொல்லி கொடுத்துக்கிட்டே இருக்கோம். லைவில் நாங்கள் ப்ரொசீட் பண்ணிக்கிட்டே இருக்கோம், இந்த லெவல் பேஸ்டு ட்ரேடிங் எப்படி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக இப்போ ஒருத்தர் வந்து இதில் கொஞ்சம் ஓரளவுக்கு நாலேஜ் இருக்குது, எனக்கு இதை தாண்டின நிறைய விஷயங்கள் நான் கற்றுக்கணும், நான் எனக்கான ஒரு நல்ல இன்கம் வரணும் அப்படின்னா கண்டிப்பாக உங்ககிட்ட வந்தால் நீங்கள் அதை கிளியர் பண்ணி தருவீங்க அப்படின்னு சொல்கிறீங்க. கண்டிப்பாக. ஸோ இந்த ட்ரேடிங்கை பற்றி அடிப்படை நாலேஜ் இருந்தால் போதும், ஈஸியாக நீங்கள் வந்து கற்றுக்கலாம். ஸோ அது எப்படி நடக்குது, எங்கெங்கெல்லாம் நம்மளை வந்து ஏமாத்துறாங்க அப்படிங்கிறத வெரி கிளியராக ஒரு 20 ரூல்ஸ் நம்ம போட்டு வச்சுருக்கோம். அந்த ரூல்ஸை கற்றுக்கிட்டாவே போதும். இதுக்கு பெருசாக நீங்கள் வந்து R&D பண்ணணும், நிறைய ரிசர்ச் பண்ணணும். ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஸ்ட்ராட்டஜிங்கிறத ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணுங்கள், எலிமினேட் பண்ணுங்கள் உங்கள் லைஃப்லேருந்து. ஏன்னா இந்த 40 எபோவ் 48 ஸ்ட்ராட்டஜி சொல்லியிருக்காங்க. அந்த 48 ஸ்ட்ராட்டஜியும் வச்சு பண்ணுறவங்க எல்லாருமே மிகப்பெரிய பணக்காரர்களாக இருக்கணும்ல, ட்ரேடிங்கில் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணும். எல்லோரும் ஏன் ஃபெயில் ஆகிட்டு இருக்காங்க அப்படின்னா, ஒரு நாள் ஒர்க் ஆகிற ஸ்ட்ராட்டஜி அடுத்த நாள் ஒர்க் ஆகாது, அடுத்த நாள் ஒர்க் ஆகிற ஸ்ட்ராட்டஜி அதுக்கு அடுத்த நாள் ஒர்க் ஆகாது. ஸோ ஒவ்வொரு நாளும் மாறி மாறி நடந்துக்கிட்டு இருக்குது. இதில் 4 விதமான மார்க்கெட் இருக்குது. கேப் அப் ஆகி மேலே போயிட்டே இருக்கிறது, கேப் டவுன் ஆகி கீழே போயிட்டே இருக்கிறது, கேப் அப் ஆகி டவுன் ஆயிரும், இல்லை கேப் டவுன் ஆகி அப் ஆகிடும். இந்த 4 ப்ராபபிலிட்டியில் 2 ப்ராபபிலிட்டி மார்க்கெட் அப்பா டவுன் ஆனுங்கிறத கணிக்கிறதுல எல்லாருமே லூஸ் பண்ணிடுறாங்க. ஒரு சைடு கீழே இறங்குன்னு கட்டுவாங்க, ஒரு சைடு மேலே ஏறும்னு கட்டுவாங்க. அது ரெண்டும் இருக்கிறதுனால தான் இந்த மார்க்கெட் ரன் ஆகிட்டு இருக்கு. அப்போ அதை தெரிஞ்சு ஃபாரின் இன்ஸ்டியூஷன், டொமஸ்டிக் இன்ஸ்டியூஷன் எப்படி ட்ரேட் பண்ணுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சு நீங்கள் ட்ராவல் பண்ணால் மட்டும்தான் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அல்கோ ட்ரேடிங் வந்து ஒரு டூல், உங்களை வந்து எமோஷ்னல்லேருந்து கண்ட்ரோல் பண்ணும், எப்படி ட்ரேட் எடுக்கணும் எல்லாம் சொல்லித்தரும். ஆனால் அதை ஒரு டூலாக தான் யூஸ் பண்ணணும். அது ட்ரேட் எடுத்து சம்பாரித்து தர்ற டூலாக நம்ம பார்க்கக்கூடாது. ஸோ நம்ம தான் அதை கண்ட்ரோலில் வச்சுருக்கணும். எங்கே ட்ரேட் எடுக்கணும், எங்கே ட்ரேட் எடுக்கக்கூடாதுன்னு தெரிஞ்சால் மட்டும்தான் நீங்கள் சக்ஸஸ்ஃபுல் ட்ரேடர் ஆவீங்க. கண்டிப்பாக சார். ட்ரேடிங்கில் வந்து ஒருத்தர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க எந்த அளவுக்கு வந்து அழகாக அவங்களுக்கான அமௌண்ட்டை டபுளாக எடுக்கலாம் அப்படிங்கிறத பற்றி ரொம்ப கிளியராக சொன்னீங்க. ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ வெரி மச்.